ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழைய சாதம்னால தேவையில்லாத உணவு நினச்சி மறந்து போயிட்டோம். ஆனால் அந்த பழைய சாதத்தில் நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் அதிக அளவுலேயே இருக்குது. பழைய சாதம் சாப்பிட்றதுனால சீக்கிரமே டைஜஷன் ஆகிடும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். உடல் சோர்வனிக்கு உற்சாகமான மனநிலை தரும். அது போக உடல் எடையும் அதிகரிக்காது. வெயில் காலத்தில் மட்டும் இல்லைங்க, இது எல்லா காலத்துலையும் தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம உடல் சூடை கம்மி பண்ணும். இந்த பழைய சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் புழுங்கல் அரிசி 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். புழுங்கல் அரிசிலே நாட்டு பொன்னி அரிசின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை பழைய அரிசியாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பழைய சாதம் செய்யறதுக்கு சாதம் வடிச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பானையில் 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். சாதம் வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோல் உள்ள தட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்ச தண்ணியில் நம்ம ஊற வச்ச தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு சாதம் வடிக்கும் போது சாதம் சீக்கிரமாகவும் வெந்துடும். அது போக டைமிங்கும் மிச்சம், கேஸும் மிச்சமாகும். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து சேர்க்கும் போது தண்ணி கையில் தெறிக்காமல் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சு பொங்கி வரும். இந்த டயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சிருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போதான் சாதம் அந்த அரிசி கீழே தங்காமல் சாதம் ஈவனாக வெந்திருக்கும். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக உள்ள கரண்டியை வச்சுட்டு மூடி போட்டிங்கன்னா தண்ணி பொங்கி வெளியே வராமல் சாதம் உள்ள கரெக்டாக வெந்திருக்கும். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாதம் வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சிருக்கனால எந்த ஒரு தண்ணி கீழே சிந்தாமல் கரெக்டாக சாதம் உள்ள வெந்திருக்கு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க சாதம் வெந்திருக்கான்னு. நம்மளுக்கு சாதம் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மவும் குலைவாகவும் இருக்கக்கூடாது, நம்மவும் பறக்கையாக வடிச்சிடக்கூடாது. நம்ம குக்கரில் வச்சு ஆக்கும் போது சாதம் பழைய சாதம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அது போக சீக்கிரமாகவும் டைஜஷன் ஆகாது, நம்மளுக்கு நல்லதும் இல்லை. அதனால இந்த மாதிரி சாதம் வடித்து நம்ம பழைய சாதம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதம் வெந்ததுக்கு அப்புறமா அடுப்புலேருந்து இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சுட்டு நம்ம வடிக்க போகிறோம். வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பானை மூடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு சட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு செட் ஆகிற மாதிரி சட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ வடிச்சாச்சு. நம்மளுக்கு அப்படியே நிற்கும். சப்போஸ் நிற்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர், இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து அந்த மூடிக்கும் சட்டிக்கும் இடையில வச்சுட்டிங்கன்னா சாதம் கீழேயும் கொட்டாது. சட்டியும் பார்த்தீங்கன்னா சாதமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சட்டியோட செட் ஆகி நிற்கும். இப்போ கொஞ்சம் தண்ணிலாம் வடியட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிருக்கு. இந்த டயத்தில் டம்ளரை எடுத்துட்டு சாதத்தை இறக்கி வச்சுக்கிற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் இறக்கி வச்சாச்சு. இந்த பானையை ஒரு தடவை நல்லா குலுக்கி விட்டுட்டிங்கன்னா சாதம் எந்த ஒரு கட்டி இல்லாமல் உதிரியாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு மீதி சாதம் கூட நம்ம தண்ணி ஊற்றி வச்சோன்னா பழைய சாதமாக ரெடி ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம பழைய சாதம் மட்டும்தான் செய்ய போகிறோம். அதனால இதே சாதத்தில் நம்ம தண்ணி ஊற்றி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக சுத்தமாக சாதம் சூடே இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி சேர்த்திங்கன்னா பழைய சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இது வடிச்ச கஞ்சின்னு சொல்லுவாங்க. வடிச்ச கஞ்சியில் கொஞ்சம் சீயக்காய் சேர்த்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது தலைமுடி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் சைனிங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பிம்பிள்ஸ் கரும்புல எல்லாம் இல்லாமல் ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறி இருக்கு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூடுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த மாதிரி வடித்து வச்சோமோ அதே மாதிரியே நல்லா உதிரியாகவும் இருக்குது. இந்த டயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பழைய சாதமாக ரெடி பண்ணிக்கிற போகிறோம். நம்மளுக்கு நீராகாரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ ஒரு செம்பு சேர்த்தாச்சு, இன்னொரு செம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா தண்ணியெலாம் கீழே இறங்கி நம்மளுக்கு நீராகாரம் ரெடி ஆயிரும். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 6 மணி நேரம் அப்படியே வச்சுட்டோன்னா பழைய சாதம் ரெடி ஆயிடும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை மூடி போட்டுடலாம்.
மூடி போட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 மணி நேரம் கழித்து சூப்பரான பழைய சாதம் ரெடி ஆயிரும். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம். இப்போ அந்த தண்ணி வந்து சாதத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி நீராகாரம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம குலைவாக வேக வச்சோம்னா கஞ்சி மாதிரி ஆயிடும், சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி பருக்கையாக வந்து கொஞ்சம் உதிரியாக வடிச்சிங்கன்னா சாதம் வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட குழம்பு ஊற்றியும் சாப்பிட்லாம், தனியாக சாதம் மட்டும் எடுத்து குழம்பு ஊற்றியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த நீராகாரம் சாதத்தோடு சேர்த்து நல்லா கையில் வச்சு கரைச்சிட்டு கஞ்சி மாதிரி குடிக்கும்போது சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை எடுத்து வேறு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கிற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாதம் தனியாக நீராகாரம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாதத்தோட எந்த ஒரு குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அது போக நீராகாரமும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீராகாரம் சேர்த்தும் நம்ம பழைய சாதமாகவும் சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நீராகாரத்தை மட்டும் நீங்கள் தனியாகவும் குடிக்கலாம். காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த நீராகாரம் ஒரு 2 டம்ளர் குடிச்சிங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனர்ஜிக்காக இருக்கும். அது போக இந்த நீராகாரத்தோட கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சு இதோட சேர்த்து நீராகாரத்தோட சேர்த்து குடிக்கும் போது உடல் சூடையும் வந்து கம்மி பண்ணும். நீங்கள் இதை காலையில் 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், அவங்களும் விரும்பி குடிப்பாங்க. இந்த சாதத்தோட சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடலாம். நீச்சு தண்ணி சாதம் சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சுண்டவத்தல், சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட்டு வச்சுருக்கேன். அது போக ஊறுகாய் வச்சு கூட சாப்பிடலாம். சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வெயிட்டு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாதம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி வடித்த சாதம் செஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். வெயிட்டும் வந்து அதிக அளவுக்கு ஏறாது. வெயில் காலம் மட்டும் இல்லை, எல்லா காலத்துலையும் இந்த பழைய சாதம் சாப்பிடலாம். வயிற்றுக்கு ஒன்றுமே பண்ணாது, நம்மளுக்கு சீக்கிரமாகவே டைஜஷன் ஆயிரும். இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.